வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போது, எந்த நேரம், என்ன லக்னம்? விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன? ஃபஸ்ட்டு அதாவது புதுசாக இப்போ தான் நிறைய பேருக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் தெரியல. எல்லாருமே தெரிஞ்சவங்க எல்லாமே கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி மற்றவங்களெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போங்க. விஷ்ணுபதி 3 விஷ்ணுபதி செஞ்சாலே நம்மளுக்கு மிகப்பெரிய பலன். அதாவது அது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். நியாயமான கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் தாயார்கிட்ட போய் சொல்லணும். தாயார்கிட்ட சொல்லிவிட்டு பெருமாள்கிட்ட போய் சொல்லி கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு வரணும். இதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். சரி, இது எப்படி பண்ணுறது? விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு 27 பூ கையில் வச்சுக்கணும். எதுக்குன்னா 27 தடவை சுற்றணும். ஒரு தடவை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த பூவை பெருமாள் பாதத்துலேயோ கொடிமரத்துலேயோ பவ்யமாக சேர்த்திச்சு மனசார ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மனசார பின் ட்ராப் சைலண்ட்டோட சுற்றிட்டு கடைசி சுற்றி முடிச்சுட்டு நேராக தாயாரை போய் பார்த்து அந்த ஒரே ஒரு கோரிக்கை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளை வந்து பார்த்து அதே கோரிக்கையை திருப்பியும் பெருமாள்கிட்ட வந்து சொல்லிவிட்டு திருப்பி ஆஸ் யூஷுவல் சக்கர தாழ்வார் எல்லாரையும் ஆஞ்சநேயர் முதற்கொண்டு சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் 3 விஷ்ணுபதி புண்ணிய காலம் செஞ்சாலே போதும், அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறுது. அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனையை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் தான் தீர்த்து வைக்கும். நியாயமான கோரிக்கை மட்டும்தான். ஓகே, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த தடவை வந்து பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா 14ஆம் தேதி, அதாவது 14ஆம் தேதி நைட்டு 8:45க்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு இருக்குது. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே சாஃப்ட்வேரில் சூரியன் எப்போ பயிற்சி ஆகுதோ அது பொறுத்து தான் நம்ம லக்னமே குறிப்போம். குழந்தை பிறந்ததுன்னா ஜாதகம் குறித்து கொடுக்குறது எல்லாமே சாஃப்ட்வேர் அடிப்படையில் தான். பஞ்சாங்கத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சேஷன் இருக்கும். சரி, சாஃப்ட்வேரில் எப்போ மாறுது அப்படின்னா நாளைக்கு காலையில் 15ஆம் தேதி 15/5/2025 அதிகாலை 12:12க்கு தான் சூரியன் வந்து பயிற்சி ஆகுது. சூரியன் பயிற்சி ஆகிறத பொறுத்து தான் விஷ்ணுபதி புண்ணிய காலமே. சரி, அப்போ சாஃப்ட்வேர் படி அப்படி தானே, அதுதானே லக்னம் குறிக்கணும். அப்படின்னு பார்த்தா காலையில் 10:15 to 12:15 டைம், காலையில் 10:15 to 12:15 அது ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 10:15 to 12:15. இதில் வந்து எல்லா பெருமாள் கோயில்லையும் ஆகம விதிப்படி சீக்கிரமே மூடுற மாதிரி இருக்கும். 12:15 வரலாம் திறந்துருக்க மாட்டாங்க. அதனால் 9 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு 1 மணி நேரம்னாலும் சரி 10:15க்கு மேலே சாமி கும்பிடலாம். சுற்றுறதே 10:15க்கு தான் சுற்றணும்னு இல்லை, 9 மணிக்கே சுற்ற ஆரம்பிச்சிடலாம். பெரிய கோயில்னால் 8 மணிக்குனாலும் சுற்றலாம். எப்படினாலும் 1.5 மணி நேரம் ஆகும் 27 தடவை சுற்றுறதுக்கு. அதை முடிச்சுட்டு நம்ம 10:15க்கு மேலே சாமி கும்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாம். அப்படி பார்த்தா ரொம்ப சூப்பர். இந்த இடத்துல விஷ்ணுபதி புண்ணிய காலம் சூப்பர். இல்லை எல்லாருமே இன்றைக்கி நைட்டு புதன்கிழமை சுற்றுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 8:45க்கு மேலே பஞ்சாங்கத்தில் இருக்குது. நான் ரெஃபர் பண்ண மாட்டேன், நான் பஞ்சாங்கத்தில் இருக்குது. நீங்கள் சுத்தம் தான் சுற்றிக்கலாம். 8:45க்கு மேலே 12 வரை இருக்குது. 12:12க்கு நீங்கள் முழிச்சு சாமி கும்பிட்டிங்கனாலும் ஓகே. என்னை பொறுத்தவரை 12:12க்கு சூரியன் பயிற்சி ஆகுது. அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலை வச்சு பொறுத்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம், வீட்டில் என்னாலும் சரி. ரொம்ப சூப்பர் இந்த தடவை விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஏன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏன் ஸ்பெஷலான விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா, ரிஷபம்ங்கிறது சுக்கிரன் வீடு, தாயார், நம்ம அவருடைய மனைவி வீடு. சுக்கிரன்னா பெருமாளுடைய மனைவி, அவர் வீட்டுக்கு வர்றார். அப்படி வரும்போது அந்த விஷ்ணுபதிக்கு பலன் வந்து ஜாஸ்தி. அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறாமல் கடைபிடித்து எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கடவுள் கொடுக்கணும்னு நானும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். ஈவினிங் குறிக்கல, ஏன்னா முத நாளே வந்துடுறதுனால காலையிலே வந்துடுறதுனால ஈவினிங் குறிக்கல. ஓகே, மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன்.